குறைஷி குலத்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் சித்திக் ரலி அவர்களையும் கொலை செய்யறவங்களையோ அல்லது அவர்களை உயிரோட கொண்டு வரவங்களையோ இருவரில் ஒவ்வொருவருக்கும் 100 ஒட்டகங்கள் பரிசு நிர்ணயம் செஞ்சிருந்தாங்க. இந்த சம்பவம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு குறைஷிகளிடம் தப்பித்து செல்வதற்காக ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்ளும் போது நடந்தது. பரிசு நிர்ணயம் காதில் வாங்கிய பலர் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி போறாங்க. அதுல சுரக்காய் என்னும் ஒருவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போற திசையை தெரிஞ்சுக்கிறாங்க. சுரக்காய் இறை தூதர் அவர்களை பின்தொடர்றாங்க. அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கும் போது இறைவன் அவங்களை தடுக்கும் விதமாக அவர்களுடைய குதிரை காலடறி அவர்கள் அதிலிருந்து கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்ததும் மேலோங்கி எழுந்து சுரக்காய் தன்னுடைய ஈட்டி அம்புகளை எடுக்கிறாங்க. அதில் சகுன சொற்கள் எழுதி இருந்தது. அதாவது இந்த ஈட்டில பாதிப்பு வரும் என்றும் மற்ற ஈட்டில பாதிப்பு வராது என்றும் எழுதி இருந்தது. அந்த காலத்துல குறைஷி மக்களுக்கு இந்த மாதிரி சகுனம் பார்க்கிற பழக்கம் இருந்து வந்திருக்குங்க. சுரக்காய் அவர்களுக்கு இந்த விஷயமும் கை கொடுக்காமலே போனது. சுரக்காய் அந்த அம்புகளை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திசையில சுடுறாங்க. அந்த அம்புகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது படவே இல்லைங்க. இந்த விஷயத்துல சுரக்காய் அவர்கள் காயமடைந்தது தாங்க மிச்சம். காயமடைந்த சுரக்காய் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அபூபக்கர் சித்திக் ரலி அவர்கள் உதவி செஞ்சாங்க. சுரக்காய் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட பரிசு நிர்ணயத்தை பத்தி அறிவிக்கிறாங்க. இதை கேட்டுக்கொண்ட நபி அவர்கள் சுரக்காய் அவர்கள் கிட்ட நாங்க செல்ற திசையை யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சுரக்காய் அவர்களுக்கு உண்மையான மார்க்கம் எதுன்னு தெரிய வருது. சுரக்காய் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். இதுக்கப்புறம் சுரக்காய் அவர்கள் நபி அவர்களை தேடி வந்த அனைவரிடமும் அவர் கண்டது நபி அவர்கள் இல்லை வேறு ஒருவர் என்று சொல்லிடுறாங்க. நபி அவர்களை கொல்ல முயன்ற சுரக்காய் அவர்கள் அல்லாஹ் நம் மார்க்கத்திற்கு அழைத்து சென்றான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்று அடைகிறாங்க.